டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, சீத்தாப்பழம் கஸ்டர்ட் ஆப்பிள் கண்டு நண்பர்களே, ரோட்டு வரையில் வெளியே விதையை தூவி விட்டது நண்பர்களே. பழத்தை சாப்பிட்டுட்டு வெளியே விதையை தூவி விட்டது. இந்த பாருங்களேன், அது அந்த இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த அங்கே பாருங்கள், அங்கே ஒரு 4 இருக்குது, 5 இருக்குது, அங்கே 1 2 3 தாருங்களேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. இது சும்மா ஒரு மெயின் ரோடு நண்பர்களே, ராகவேந்திரா ஸ்ட்ரீட்டோடைய மெயின் ரோடு இது. இது மாதிரியே அந்த சைட்லேயும் கொஞ்சம் விதையை போட்டு விட்டுருக்கேன் நண்பர்களே. இந்த சைடில் இது செகண்ட் சவுத் கிராஸ் இது. இந்த இதுலேயும் 2 சைட்லையும் விதையை தூக்கி விட்டுருக்கேன் நண்பர்களே. இந்த மாதிரி தான் மரக்கன்றுகள் வந்திருக்குது. அதுலேயும் பழங்கள்லாம் பூத்துட்ருக்கு, பழுத்து. இந்த நாளில் பார்த்தா 4 பழம் இருந்துச்சு. அணில்கள் தான், அணில்கள் பறவைகள் தான் விட்டுறது நண்பர்களே. அதை இந்த பாருங்க, அந்த மரம் எங்கே இருக்குன்றதை காட்டுறேன். அங்கே இது பப்பாளி நண்பர்களே, ரோட் சைடில் வச்சுருக்காங்க பறவைகளுக்காக மெயின்லி. அப்புறம் நாங்கள் இந்த ஒரு மரத்தில் நாங்கள் அப்பப்போ எடுத்துக்குவோம். பட் இந்த சைடில் இருக்குது, நாங்கள் ஒரு 4 மரம் இருந்துச்சு, நாங்கள் எடுக்கிறதே இல்லை. இந்த இருக்குவாங்க, இதுவும் இந்த மாதிரி விதையை தூவினது தான். இந்த பாருங்க, கஸ்டர்ட் ஆப்பிள் அந்த பாருங்கள், பழங்கள் இருக்குது பாருங்கள் மேலே. அந்த அங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அந்த பாருங்கள், இது எங்கள் வீட்டில் லெஃப்ட் சைடு இருக்குது நண்பர்களே. இந்த அங்கே ஒரு மரம் இருக்குது, அது இல்லாமல் அங்கே ஒரு 3 மரம் இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு நீர் பாங்கு உள்ள இடத்துங்களில் தூக்கி விதையை தூக்கி விட்டோம்னா தூக்கி போட்டாலே வந்துடும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அதோடு நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.